வால்பாறையின் பெயருக்கு பின்னருக்கும் சுவாரஸ்ய வரலாற இந்த வீடியோல பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வால்பாறை இயற்கை அழகால மிளிரும் ஒரு மலைக்காடா இருக்கு. பசுமை நிறைந்த தேயிலை தோட்டங்கள், குளிர்ந்த காற்று, அருவி, சோலையாறு அணை மற்றும் ஆனைமலை புலிகள் சரணாலயம் இது எல்லாம் இந்த பகுதியில ஒரு பிரபலமான இடம். அப்போதே இந்த இடம் புண்ணாச்சி மலைன்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு. அப்ப வால்பாறை அப்படின்ற பெயரே இங்க கிடையாது. அந்த நாட்கள்ல இந்த பகுதியில பல சண்டைகள், இயற்கை மாற்றங்கள், நில போராட்டங்கள் நடந்ததா சொல்லப்படுது. 1846ஆம் ஆண்டு ராமசாமி முதலியார் அப்படின்ற தமிழர் இங்க முதல் காஃபி தோட்டத்தை தொடங்குறாரு. பின்னர் 1864ல கர்நாடிக் காஃபி கம்பெனி தோட்ட வளர்ச்சி முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனா அது பெரிதும் லாபம் அடையல. அதனால இந்த இடத்தை அப்படியே விட்டுடுறாங்க. 1875ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இளவரசர் 7ஆம் எட்வர்ட் இங்க வருகை தர்றதா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்களும் மலைப்பகுதிகளில் சாலை அமைக்கிறது, விருந்தினருக்கு மாளிகை கட்டுறது, வேட்டையாடும் தலமா இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இளவரசரனுடைய வருகை கடைசி நேரத்துல ரத்து செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் இந்த இடம் அப்படியே தான் இருந்தது. 1890கள்ல விண்டில் மற்றும் நார்டன் எனும் ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் அரசாங்கத்திடமிருந்து பெரும் நிலப்பரப்பை வாங்கி தேயிலை மற்றும் காஃபி தோட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு உதவும் விதமா கார்வர் மார்ஷ் அப்படின்ற தோட்ட நிபுணரை பணியமர்த்தினாங்க. அவருடைய திறமையினால வால்பாறை தேயிலை உற்பத்தியில முக்கிய மையமா மாறுச்சு. தொழிலாளர்களும் அதிகமாக ஆரம்பிச்சாங்க. அவங்க எங்க தங்குறது அப்படின்றதுனால அங்கேயே குடியிருப்புகள் கட்டப்பட்டுச்சு. அவை பார்க்கறதுக்கு கல்வீடுகள் மாதிரி மேலுக்கு மேல் அடுக்கப்பட்டிருந்தது. அந்த குடியிருப்பை பார்த்த கார்வர் மார்ஷ் இந்த இடம் சிலி நாட்டுல அமைந்துள்ள வால்பாரிசோ மாதிரி இருக்கு, அதோட ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கார்வர் மார்ஷ் இந்த இடத்த வால்பரிசோ அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாரு. இந்த வால்பரைசோ அப்படின்ற பெயர் தான் காலப்போக்குல மருவி தமிழ் வழக்குல வால்பாறை அப்படின்னு பெயரா பரவுச்சு.